கட்டா குஸ்தி 2 அந்த படத்துடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். கட்டா குஸ்தி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செம்ம ஹிட் ஆச்சு. ஸோ அது செம்ம ஹிட்டு. அதனால அத கன்டின்யூ பண்ணி அப்படியே செகண்ட் பார்ட் எடுக்கலாம் லீடிங்கா அப்படின்ற மாரி எடுத்திருக்காங்க கன்டினியூவா. ஸோ செகண்ட் பார்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும், செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கூட உங்களுக்கு இந்த படம் புரியும். ஏன்னா இதிலேயே சொல்லிர்றாங்க. ஒரு கதையா சொல்லிர்றாங்க. இந்த மாரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னலாம் நடந்தது அப்படின்ட்டு. அதுல வந்து ஹீரோவுக்கு வந்து நல்ல குடும்ப பொண்ணா இருக்கிறது பிடிக்கும். ஹீரோ வந்து படிக்காதவன், கொஞ்சம் ஓரளவுக்கு பணக்காரனா இருக்கிறவன். அவன் வந்து கொஞ்சம் கெத்தா சுத்திக்கின்னு, பொறித்தனம் பண்ணிக்கின்னு அப்படி சுத்தினே இருப்பான்னு வச்சுக்கங்களேன், ரவுடித்தனம் பண்ணிக்கின்னு. அவனுக்கு வந்து இந்த மாரி ஒரு அழகான பொண்ணு, அதாவது ஃபேமிலி லுக்கா நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவான். வெளியலாம் போகக்கூடாது. இந்த வில்லேஜ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாரி. ஆம்பளை தான் கெத்து, ஆம்பளை தான் பெருசு, பொண்டாட்டி அடங்கி இருக்கணும் அப்படின்ற மாரி. அதுல ஒரு சின்ன சண்டை வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு இல்ல, அவங்களுக்கு ஒய்ஃப்‌க்கு வந்து என்ன விருப்பமோ அத வந்து போய் பண்ணலாம் அப்படின்ற மாரியான ஒரு ஸ்டோரி தான் அது. அதுல கிளைமாக்ஸும் மாறி இருப்பான். அவங்க 2 பேரும் புருஷன், பொண்டாட்டி 2 பேரும் ஃபைட் பண்ணி அப்படியே குழந்தை பொறக்கிற மாரி இருக்கும். கன்சீவ் ஆயி மயங்கி வீவா சண்டை போடும்போது, ஸோ அப்படியே முடிஞ்ச மாரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் அதுலேருந்து என்ன மாறி இருக்குன்னா, அதுவும் அதே தான். அதே கதை தான். இருந்தாலும் இதுல வந்து ஒரு குழந்தை இருக்கு நடுவுல. பொண்டாட்டி ஆம்பளை தான் எல்லா வேலையும் பண்ணணும், வெளிலலாம் போணும், பொம்பளை வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கணும் அப்படின்ற மாரி இல்லாம, ஃப்ரீடமா ஆம்பளைக்கு ஈக்குவலா பொம்பளையுமே நடத்துவான் ஹீரோ. அந்த மாரி தான் இந்த செகண்ட் பார்ட்ல அவன் இருக்கான். அப்படி இருந்துமே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை? அவங்களுக்குள்ள யார் வந்து பிரச்சனைய பண்ணி விடுறாங்க? இது எப்படி முடியும்? அப்படின்ற மாரி ஒரு சின்ன ட்விஸ்ட் தான் ட்ரைலர்ல வச்சிருப்பாங்க. ஆனா ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மாரியே தான் இருக்க போகுது. கொஞ்சம் காமெடி நெறைய இருக்க போகுது அப்படின்ற மாரி. ஸோ அப்படிதான் நானும் போய் பார்த்தேன். காமெடி ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனா படம் கதை வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா போல. கொஞ்சம் போரா தான் போது. அப்படி இருந்துமே காமெடி இருக்கிறதுனால ஓரளவுக்கு ரொம்ப போர் இல்லாம ஓரளவு நல்லா போது. இதுல பெருசா காமெடின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லங்க. அவங்களுக்குள்ளவே தான், அவங்க ஃபேமிலிக்குள்ளவே தான். இதுல காமெடி ஆக்டர் வந்து இவங்க தான். யோகி பாபு கொஞ்சம் சீன் வந்திருக்காரு. அவர் நல்லா பண்ணுவாரு. அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. அவர் கவுண்டர் மட்டும் ஒரு 4, 5 கவுண்டர் குடுப்பாரு. அது கூட பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் கருணாஸ் வர சீனு இவங்களே இந்த விஷ்ணு, விஷால், கருணாஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே கொஞ்சம் காமெடி ஒர்க் அவுட் ஆகுற மாரி தான் இருக்கு. ஐஸ்வர்யா லட்சுமி ஹீரோயினி இவங்களுக்கு வந்து பெருசா இதுல ரோல் இருக்கான்னா, ஆமாங்க. இதுல அவங்க தானே கட்டா குஸ்தி ஃபைட்டே போடுறவங்க. அவங்க தான் பெரிய சாதனையாளரா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளவே ஹீரோ வந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவான். ட்ரெயின் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். குழந்தைய பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணின்னு இருப்பான். அப்படி இருந்துமே ஒரு அவங்கள ஹீரோயினிக்கு வந்து அதிகமா கோவம் வர மாரி இருக்கும். அதனால இவன் வந்து அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்ற மாரியெல்லாம் போயிட்டு, அது எல்லாமே ஒரு தேவையில்லாத வேலையா தான் எனக்கு தெரிஞ்சது கதையில. ஏன்னா, அதுதான் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டே இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர்றதே அந்த கோச் வந்து ஒரு மருந்து குடுத்துருப்பான். அந்த ட்ரக்க யூஸ் பண்றதுனால அவளுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகும், ஃபீல் ஆகும். ஸோ, அது வந்து இவன் வந்து தெரியாமயே குடுத்துன்னு இருப்பான். அதுதான் அங்க மேட்டர். என்னதான் படிக்க தெரியாதவனா இருந்தாலும் இந்த காலத்துல, அதுவும் முக்கியமா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்னன்னே தெரியாமயா குடுக்க முடியும்? அத ஒரு நிமிஷம் அந்த ஹீரோ யோசிச்சிருந்தாலே, இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. எல்லாருக்குமே கோவம் வருங்க. ஸோ, அதனால இப்போ கோவம் வருது, அதுக்காக மருந்து இத சாப்பிட்டா கோவம் கொறஞ்சிரும். அப்படிலாம் கிடையாது. ஸோ, அது கூட அந்த ஒரு சின்ன யோசனை கூட ஹீரோவுக்கு வரல. அதுதான் இங்க பிரச்சனை. ஸோ, அந்த அளவுக்கு ஒரு மக்கு சாம்பிராணியா நம்ம ஹீரோ இருக்காரு. அப்படி இருந்துமே சில இடத்துல டேலண்டாவும் தான் இருக்காரு. ஸோ, ஹீரோவுடைய கேரக்டர் தான் கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. மத்தபடி ஹீரோயினி கேரக்டரும் கொஞ்சம் சொதப்பலா தான் இருக்கு. ஏன்னா, இவங்க வந்து தேவையில்லாம சண்டை போட்டு வந்துடுறாங்க, குழந்தைய பேசுறாங்க, திட்டுறாங்க. அது வந்து அந்த மாரி கேரக்டரும் இருக்கும் ரியல் லைஃப்லயுமே. ஸோ, அத கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா, ஹீரோ கேரக்டர் அந்த தப்பு பண்றான்ல, ஸோ பவுடர்லாம் கலந்து குடுக்குறது, ட்ரக்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாரி தாங்க இருக்கு. என்னடா இது அதாவது சினிமா ஸ்டைல்லயே இருக்கு, லாஜிக் இல்லாம. இந்த படத்துல நல்லா ப்ளே பண்ண கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு தாங்க. ஹீரோவுக்கும், ஹீரோயினிக்கும் நடுவுல இருக்க அந்த குழந்தையா இருக்கிற பொண்ணு தான். அதான் பயங்கரமா ரோல் கரெக்ட்டான லாஜிக்கா கரெக்ட்டா அங்கங்க கரெக்ட்டா பேசியிருக்கும். அவங்க வந்து கோர்ட்ல பேசுற சீனும் சரி, கிளைமாக்ஸ்ல அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த பொண்ணு பேசுறது. இந்த டீச்சர்ன்ட்டு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் எதுக்கு வருதுன்னே தெரியல. ஹீரோயினிய கடுப்பேத்துறதுக்கே வருதுன்னு நெனைக்கிறேன். அதாங்க இது வந்து ஓவராலா பார்த்தீங்கன்னா, பெருசா கதை இல்ல. கொஞ்சம் சிம்பிளான கதை தான். கொஞ்சம் ஜாலியா, டிராமேட்டிக்கா போது. முக்கியமா இதுல மியூசிக் டைரக்டர் வந்து பாராட்டியே ஆகணும். பயங்கரமான மியூசிக்லாம் நல்லா இருக்கு. பேக்கிரவுண்ட் ஸ்கோர்லாம், சாங்குமே நல்லா தான் இருக்கு. இவரு வந்து ஷான் ரோல்டன். இவரு வந்து அமைதியா ஒரு பெருசா வளர்ந்துன்னு வராருன்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க வேணா பார்த்துன்னே இருங்க. இன்னும் நெறைய படத்துக்கு இப்போ அவர் தான் மியூசிக் போட்டுன்னு இருக்காரு. இதய முரளி கூட அவரா என்னன்னு தெரியல. ஸோ இவர் நெறைய படத்துக்கு போட்டுன்னு வராரு. அமைதியா சைலன்ட்டா தான் இருக்காரு. ஆனா அவர் படம் எல்லாமே எதனா ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுது. ஸோ அமைதியா வளர்ந்து வராரு. திடீர்னு எதனா ஒரு பெரிய படத்துல வந்து இறங்க போறாரு.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷான் ரோல்டன் இசை வந்து பயங்கரமா இருக்கு. எனக்கு நான் வந்து அவருடைய இசைக்கு அடிக்ட்டுங்க. பவர் பாண்டியிலேயே அதுலேருந்தே செம்மையா இருக்கும் அவர் மியூசிக். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதாங்க. பெருசா ஒண்ணும் இல்ல. இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆனா காமெடி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. போயிட்டு கொஞ்சம் ஜாலியா என்டர்டெயின்மெண்ட்டா இருந்துட்டு, ரிலாக்ஸா இருந்துட்டு வரலாம். அதாவது ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாரி லைட்டா இருக்கும்.